திருவண்ணாமலையில் இன்று மாலை கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுவதை ஒட்டி அங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், தகவல்களை பதிவு செய்யலாம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அண்ணாமலையார் தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த கார்த்திகை தீப திருவிழா காணுவதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலை தரிசனம் செய்து ராஜகோபுரம் முன் குவிந்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை வழிபட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். தீப திருவிழா காணவர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழகம் முழுவதிலிருந்து 4764 சிறப்பு பேருந்துகள், திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவலப்பாதை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 1060 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஆன்மீக பக்தர்களின் வசதிக்காக நகரங்கள் இணைக்கக்கூடிய 9 சாலைகளும் 24 பேருந்து நிலையங்கள் தற்காலிக பேருந்து அமைக்கப்பட்டு அதில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் அண்ணாமலை திருக்கோயில் சுற்றி மாடவீதி மற்றும் கிரிவலப்பாதை உள்ளிட்ட இடங்களில் 26 இடங்கள் LED திரைகள் மூலம், அதாவது திருவிழா நடைபெறுவதை LED திரை மூலம் பக்தர்கள் காணுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கிரிவலப்பாதை, அண்ணாமலையார் கோவில் வளாகம், மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுகாதாரத்துறை சார்பாக 24 மணி நேரம் பயன்படும் வகையில் அவசர சிகிச்சை முகாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு BSNL, Airtel, வோடாபோன் உள்ளிட்ட அனைத்து துறை செல்போன் டவர்களும் என 200க்கும் மேற்பட்டோர் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி காவல்துறை சார்பாக சுமார் 61 இடங்களில் MayILP முகாம்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் 23 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.